அந்த அறிவும் அந்த ஞானமும் நீங்க அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறப்போ உங்களுக்கு வந்து அந்த வில் பவர் சின்சியரா இருக்கும். அந்த வில் பவர் சின்சியரா இருக்கிறப்போ மைண்ட் ரெக்டிஃபை ஆகும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் ஒரு நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னாக்கா, ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு ரைட் வியூ இருக்கும். எவ்வளவு நீங்க ஃபெயிலியரை சந்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து பெட்டர் பர்சனா ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனா நீங்க அந்த ஃபெயிலியர் உங்களை ட்ரெயின் பண்ணும். யோக சாதனை பண்ணா எல்லா நாளையும் முடியும். எது வேணாலும் நீங்க சாதிக்கும். ஸோ ஒருத்தரை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நம்மள வந்து கம்மி பண்ணிக்க கூடாது, கம்மியும் பண்ணக்கூடாது, நம்மளை நம்மளே ஜாஸ்தியாகவும் நினைக்க கூடாது. எனி பாயிண்ட் ஆஃப் டைம், எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க சந்தோஷமா இல்லைன்னா நீங்க உண்மைக்கு ரொம்ப தூரமா இருக்கீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சேலஞ்சஸ் லைஃப்ல இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க அதிகமா லெசன்ஸ் கத்துக்கிட்டே வருவீங்க. ஸோ சேஞ்சிங் த பர்சன் இஸ் நாட் த சொல்யூஷன். ஆளை மாத்துறது சொல்யூஷன் கிடையாது. உங்களோட திங்கிங்கை மாத்தணும், அந்த மைண்டை ரெக்டிஃபை பண்ணணும், அந்த வியூ பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் அமைஞ்ச பார்ட்னர்ஸ் எவ்வளவு பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஸ்ன்ட்டு நீங்க ஹையர் வேர்ல்ட்ஸ் போனாதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும்ட்டு தவம் பண்ணி ஜென்ம ஜென்மமா வெயிட் பண்ணி கிடைச்ச வரம் உங்களுக்கு அதெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ முதலாக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஆன்மீக பயணம் இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னா, ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. சந்தோஷம்ன்றது எல்லா விதமான சந்தோஷமும் வேணும் நமக்கு. உடம்பு ரீதியான சந்தோஷம், மனசு ரீதியான சந்தோஷம், அறிவு புத்தி ரீதியான சந்தோஷம், ஆன்ம ரீதியான சந்தோஷம், எல்லா விதமான சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில வேணும். ஒரு சில சந்தோஷங்கள் வந்து நிரந்தரமா இருக்காது, வந்து போயிட்டு இருக்கும். ஒரு சில சந்தோஷங்கள் வந்து அப்புறம் நல்லா நீடிச்சு இருக்கும். ஒரு சில சந்தோஷம் ஆழ் மனசுல எப்பவுமே நம்மளுடைய. ஸோ இந்த ஆன்மீகம்ன்றது, இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ன்றது எட்டர்னல் ஹாப்பினஸ்க்காக பிரைமரி. நிரந்தரமா நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படின்ட்டு. இந்த நிரந்தரமா சந்தோஷமா வாழ்றது அப்படின்னு இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் நமக்குள்ள ஒரு விதமான ஒரு பீஸ். வெளி உலகத்துல என்ன நடந்தாலும் நமக்குள்ள ஒரு செட்டில்டு ஃபீலிங். ஓகே, எது நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம், எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு ரிலாக்ஸ்ட் ஆட்டிடியூட், டேக் இட் ஈஸி பாலிசி, கூலா இருக்கிறது, கூல் பேபிஸா இருக்கிறது. இது எப்போ அந்த மாதிரி இருக்க முடியும்னாக்கா, நமக்கு அந்த வந்து லைஃபோட பிகர் பிக்சர் புரிஞ்சாதான் நமக்கு அந்த மாதிரி ரிலாக்ஸ்டா கூலா இருக்கும். ஸோ இதுக்கு கிளாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். தர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய டியூட்டி. அது எப்படி சார் எனக்கு டியூட்டி, யார் சொன்னாங்க டிசைட் பண்ணாங்க எனக்கு டியூட்டி அப்படின்னா, நீங்க தான் டிசைட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட சோல் பிளானிங் ஸ்டேஜ்ல உங்களோட இது நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்க இந்த டியூட்டியை நீங்க டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எப்போ இந்த டியூட்டி அப்படின்னா அது தர்மம், சோல் டியூட்டி. இந்த தர்மம் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து உலகத்துல வாழ்றப்பும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும், மரணத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு அங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்ல ஒரு ப்ரோக்ரஸ். அதுதான் தர்மத்தோட டெபினிஷன். இதுல பலவிதமான தர்மங்கள் இருக்கு. தியான தர்மம் இருக்கு, ஆத்ம தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்ம தர்மம்னா தியான தர்மம் ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ தியான தர்மம் இருக்கு, சுவாத்தியாய தர்மம் இருக்கு, அதுக்கப்புறம் நட்புக்கான ஒரு தர்மம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எப்படி பொறுமையா இருக்கணும் அதுக்கும் ஒரு தர்மம் இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி நம்ம உடம்ப காப்பாத்திக்கிட்டு நம்மளோட ஹெல்த் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ஹம்பிளா இருக்கணும், அரகன்ஸ் இல்லாம ஹம்பிளா இருக்கிறது, ஒரு வினயமா இருக்கிறது, அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு, வினய தர்மம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்கானது மைத்திரி தர்மம், ஆரோக்கிய தர்மம், ஹெல்த்துக்கானது. அதுக்கப்புறம் தான தர்மம், எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணணும், எப்படி நம்ம தானங்கள் பண்ணணும்.
அதுக்கான ஒரு தர்மம். இந்த மாதிரி பல விதமான தர்மங்கள் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நம்ம வந்து அந்த உண்மையை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இயற்கையாவே அந்த தர்மத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வேர்டு பிலாசபி அப்படின்றது, பிலோ அப்படின்னா லவ், பிலோனா லவ், சோஃபினா ஞானம், ஞானம்னு சொல்லலாம், உண்மைன்னு சொல்லலாம், சத்தியம், ஞானம். பிலோசபினா உண்மையை நேசிக்கிறவங்க, ஞானத்தை நேசிக்கிறவங்க. அவங்களுக்கு உண்மையில அவங்க வாழல, ஆனா உண்மையை நேசிக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிலாசபி, செகண்ட் ஸ்டெப் தியானம், தேர்ட் ஸ்டெப் தர்மம். ஸோ பிலாசபில இருந்து தியானத்துக்கு வந்து, தியானத்துல இருந்து தர்மத்துல இருக்கு. சில பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்த பிறகு, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல யார் வருவாங்க? ஏதோ வாழ்க்கையில ஏதோ கஷ்டம் இருக்கிறவங்க தான் வருவாங்க. 95% ஏதோ ஒரு கஷ்டம் இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது என்ற ஒரு தேடல தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு, ஆன்மீகத்துக்கு வருவாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு துக்கம் இருக்கு. அது உடம்பு ரீதியா, மனசு ரீதியா, ரிலேஷன்ஷிப்ஸ், எமோஷன்ஸ், ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், இல்லை ஸ்பிரிச்சுவலா சில கேள்விகள். ஓகே, ஸோ சடனா வீட்டில் இறந்துட்டாங்க, எங்க போனாங்க, எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, இவ்வளவுதான் வாழ்க்கையா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்களே இப்ப இல்லையே, அப்போ எனக்கும் அந்த நிலைமை தானா அப்படின்ற ஸ்பிரிச்சுவலா சில கேள்விகள், ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஸோ இதுக்குதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வராங்க. வந்த பிறகு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எவ்வளவு விஷயம் இருக்கு, நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாம போச்சு, ஏதோ சோல் லெசன்ஸா, சோல் பிளானிங்கா, இதெல்லாம் தெரியாம நம்ம வந்து இத்தனை நாள் வாழ்ந்துட்டோம். இப்பதான் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இப்பதான் புரியுது எனக்கு அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சாதனை பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா அவங்களுக்கு வந்து ஒரு லேசினஸ்ன்றது வந்து, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, ஆனா தெரியாத மாதிரியும் இருக்கு, சரி தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா அப்ப அதுக்குள்ளதான் டேக் கொடுத்துருவாங்களே, மாஸ்டர்ஸ், சீனியர் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேக் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து கிளாஸஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். டீச் பண்ணாதான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க டீச்சிங்லும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அங்க வந்து லேசினஸும் வரும், ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸும் வந்துடும், ஸ்பிரிச்சுவல் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், லைஃபோட ஸ்டூடெண்ட்ஸ், அதை எப்பவுமே நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் லைஃபோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ புது புது விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கும். கன்க்ளூட் பண்ணக்கூடாது, நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், எனக்கு மேட்ச் பண்றவங்க யாரும் இல்லை அப்படின்ட்டு. இது ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜஸ், ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில இதெல்லாம் ஒரு ஸ்டேஜஸ். அங்க சைட் ட்ராக் ஆகக்கூடாது. உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சதுனால நீங்க எந்த விதத்திலயும் ஸ்பெஷல் கிடையாது, அது நீங்க புரிஞ்சுக்கணும். மெடிடேஷன் பண்றவங்களும் மெடிடேஷன் பண்ணாதவங்களும் எல்லாமே கடவுளோட படைப்புல சமம் தான். நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண எல்லாரோட கலந்து போகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எல்லாரோட கலந்து போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்க ஸ்பிரிச்சுவலா மெச்சூரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒரு சில பேரோட உன்னால கலந்து போக முடியாது, ஏன்னா தாட் பேட்டர்ன்ஸ் வேற, ஃப்ரீக்வன்சி வேற, அது ஓகே, பரவாயில்ல. பட் யாரோடையும் கலந்து போக முடியல, முக்காவாசி நேரம் உங்களுக்கு தனிமையிலேயே இருக்கணும்னு தோணுது, என் நேரம் மெடிடேஷன் பண்றீங்க, என் நேரம் புக்ஸ் படிக்கிறீங்க, என் நேரம் வானத்தை பாக்குறீங்க, எந்த பேச்சு எடுத்தாலும் சோல்ன்றீங்க, கர்மான்றீங்க, தர்மான்றீங்க, இது தவிர ஒரு காமனான ஒரு இதுவே இல்லை அப்படின்னா அங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறீங்கன்னா, மிடில் பாத்துல இல்லைன்னா. மிடில் பாத்துல இருக்கணும், சம்சாரத்துல இருந்துகிட்டு, மார்க்கெட் பிளேஸ்ல இருந்துகிட்டு, எல்லாரோடையும் ஒன்னா இருந்துட்டு, அங்க அங்க நீங்க வந்து அங்க அந்த கேரக்டர் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அந்த இன்டிகிரிட்டி, அந்த ஆனஸ்டி, சிம்பிளிசிட்டி, ஹம்பிள்னஸ், எளிமையா இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, சிம்பிளா இருக்கிறது, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க
அது வாழ்ந்து அந்த இந்த குவாலிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நீங்க அது வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகும். சைனீஸ் பிலாசபில லேர்னிங் டு பி கிரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சைனீஸ் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங், கன்ஃபியூஷியஸ் ஒரு டீச்சிங், லேர்னிங் டு பி கிரேட். லேர்னிங் டு பி கிரேட் அப்படின்னா அதோட அதாவது ஒரு சிறந்த வாழ்க்கை, ஒரு சிறந்த குடும்பம், ஒரு சிறந்த மனிதன், ஒரு சிறந்த வாழ்க்கை, ஒரு சிறந்த குடும்பம், ஒரு சிறந்த நாடு, ஒரு சிறந்த உலகம் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து the will should be sincere. அந்த வில் பவர் எப்படி சின்சியரா இருக்கும்னாக்கா யூ ஷுட் எக்ஸ்பேண்ட் த நாலேஜ். ஞானத்தை நீங்க வளர்க்க அந்த அறிவும் அந்த ஞானமும் நீங்க அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறப்போ உங்களுக்கு வந்து அந்த வில் பவர் சின்சியரா இருக்கும். அந்த வில் பவர் சின்சியரா இருக்கிறப்போ மைண்ட் ரெக்டிஃபை ஆகும். இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். மைண்ட் ரெக்டிஃபை ஆகும். the mind will be rectified. அந்த மைண்ட் ரெக்டிஃபை ஆகிறப்போ அந்த இண்டிவிஜுவலோட கேரக்டர் பில்ட் ஆகும். அந்த இண்டிவிஜுவலோட கேரக்டர் பில்ட் ஆகிறப்போ அந்த குடும்பம் சந்தோஷமா, அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறப்போ அந்த நாடு ஒரு கரெக்டான வழியில இருக்கும். குடும்பம் சந்தோஷம்னா அந்த ஃபேமிலி வில் பி இன் ஆர்டர். எல்லாரும் செய்ய வேண்டியது கரெக்டா செய்வாங்க, சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலி ஒரு டிசிப்ளின்டு ஃபேமிலியா இருக்கும். ஸோ ஃபேமிலி டிசிப்ளின்டு ஃபேமிலியா இருக்கிறப்போ அந்த ஸ்டேட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டர்ல இருக்கும். அந்த ஸ்டேட் பர்ஃபெக்ட் ஆர்டர்ல இருக்கிறப்போ அந்த நாடு அந்த கண்ட்ரி வந்து ஒரு கிரேட் கண்ட்ரியா இருக்கும். அந்த நாடு அந்த கண்ட்ரி கிரேட்டா இருக்கிறப்போ உலகத்துல அமைதி இருக்கும். உலகத்துல அமைதி எப்ப இருக்கும்னா ஒரு கண்ட்ரி உலகத்துல எல்லா கண்ட்ரியுமே அந்த கிரேட்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணதான் உலகத்துல ஒரு சாந்தி, ஒரு அமைதி அப்படின்றது, ஒரு கொலாபரேஷன், கோஆபரேஷன், பிரதர்ஹுட் எல்லாமே இருக்கும். ஸோ சில பேர் வந்து எதுக்கு நான் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்றேன்னா, சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்த பிறகு நான் வெளியில ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ப்ரோக்ரஸை வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு நான் வந்து நிறைய மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும், நான் வந்து நிறைய ஆசிரம் கட்டணும், நான் நிறைய சர்வீஸ் பண்ணணும், நான் இது பண்ணணும், நான் அது பண்ணணும், நான் வந்து நிறைய ஹீலிங் பண்ணணும், நான் உலகத்தை ஏதாச்சும் நான் மாற்றணும் அப்படின்ட்டு அவங்களோட ஃபோக்கஸ் உலகத்து மேல இருக்கும், ஆனால் அவங்க மேல இருக்காது. அதாவது எக்ஸ்டர்னலா ஓகே நான் வந்து என் பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும், வந்து என் பசங்களை சேஞ்ச் பண்ணணும், நான் வந்து என்னோட கம்யூனிட்டியை சேஞ்ச் பண்ணணும், ஓகே நான் வந்து டெம்பிள்ஸ் கட்டணும், நான் வந்து தியான ஆசிரமங்கள் கட்டணும், நான் இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்ட்டு எக்ஸ்டர்னல் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் மாஸ்டரே கொஞ்சம் கோட்டை விட்டுரும். ஸோ நீங்க எக்ஸ்டர்னலா எதனா ஒன்று பண்ணணும்னாக்கா உங்க மைண்ட் ரெக்டிஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் ரெக்டிஃபை ஆக ஆக அந்த உங்க மைண்ட் ரெக்டிஃபை ஆனா உங்களோட கேரக்டர் வந்து பில்ட் ஆகும். உங்களோட கேரக்டர் பில்ட் ஆனா உங்க குடும்பத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்க குடும்பத்துல. ஸோ உங்க குடும்பத்தை நீங்க இன்ஸ்பயர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி அப்படியே இன்ஸ்பயர் ஆகும். பட் எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா உங்களோட மைண்ட் ரெக்டிஃபிகேஷன்ல இருந்து. மைண்ட் ரெக்டிஃபை ஆனாக்க மனசு மாறணும். மைண்ட்னா மனசு, சிறந்த யோசனைகள். ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த மனசு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ வியூ பாயிண்ட் கரெக்டா இருக்கும். கௌதம் புத்தர் கூட இதான் சொன்னார். ரைட் வியூஸ் ஃபர்ஸ்ட். அந்த அஷ்டாங்க மார்க்கத்துல ஃபர்ஸ்ட் வந்து ரைட் வியூஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்க அவங்க வச்சு ரைட் வியூஸ், அதுக்கப்புறம் ரைட் டிசைர்ஸ். இது ரெண்டுமே மனசுக்கு சம்பந்தப்பட்டது. ரைட் வியூஸ்னா வாழ்க்கையோட கண்ணோட்டம் சரியான கண்ணோட்டமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா புத்தர் சாதிச்சது நம்ம ஏன் சாதிக்க முடியாது?
ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் சாதிச்சது நம்ம ஏன் சாதிக்க முடியாது? ஒரு கிருஷ்ணர் சாதிச்சது நம்ம ஏன் சாதிக்க முடியாது? கடவுளோட படைப்புல எல்லாமே ஒண்ணுதான். எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஈக்குவல் கெப்பாசிட்டிஸ் இருக்கு. சாதனை பண்ணா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. கஷ்டே பலி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல. கஷ்டே பலி அப்படின்னாக்கா, நீங்க கஷ்டப்பட்டு சாதனை பண்ணாக்கா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரிசல்ட் வரும், அந்த பலிதம் வரும். இது ரைட் வியூ. லைஃப்ல இந்த ரைட் வியூன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் ஒரு நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னாக்கா, ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு ரைட் வியூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். எக்ஸாம்பிள் சொல்ல சொல்லதான் உங்களுக்கு புரியும். ரைட் வியூல இன்னொரு எக்ஸாம்பிள். லைஃப்ல ஒரு ஃபெயிலியூர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியூர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட் வியூன்றது என்ன? ஓகே, ஃபெயிலியூர்ன்றது அது நம்மளோட ஒரு தடங்கள் கிடையாது. தோல்வின்றது ஒரு தடங்கள் கிடையாது. அடுத்த படிக்கு முன்னேறதுக்கான, அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஃபெயிலியூர். பாடங்கள் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஃபெயிலியூர். எவ்வளவு நீங்க ஃபெயிலியூரை சந்திக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க வந்து ஒரு பெட்டர் பர்சனா, ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனா நீங்க அந்த ஃபெயிலியூர் உங்களை ட்ரெயின் பண்ணும். இது ரைட் வியூ. ராங் வியூன்றது என்ன? ஃபெயிலியூர்னா என்னால முடியாது, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, ஆண்டவன் இந்த மாதிரி என்ன படிச்சுட்டான், நான் என்ன பண்றது? பிரதீப் சாருக்குன்னா நேச்சுரலாவே அவருக்கு ஒரு கிஃப்ட் டீச்சிங்ல. அவர் புக்கே படிக்காம டீச்சிங் பண்ணுவாரு. எந்த கான்செப்ட் வேணா அசால்ட்டா சொல்வாரு. எனக்கு அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாமே வந்து ராங் வியூ. எல்லாருனாலையும் முடியும். யோக சாதனை பண்ணா எல்லா நாளையும் முடியும். எது வேணாலும் நீங்க சாதிக்கலாம். சோ ஒருத்தரை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நம்மள வந்து கம்மி பண்ணிக்க கூடாது. கம்மியும் பண்ணக்கூடாது, நம்மள நம்மளே ஜாஸ்தியாவும் நினைக்க கூடாது. ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அவர்னால முடியுதுன்னா ஓகே. அவர் எத்தனையோ ஜென்மத்துல சாதனை பண்ணியிருப்பாரு, அதுக்கோசரம் அந்த மாதிரி இருக்கு. நான் இந்த ஜென்மத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் என்னோட சாதனை இந்த ஜென்மத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ என்னாலயும் முடியும். வை நாட்? புத்தர் வந்து எத்தனையோ நூத்துக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து அந்த புத்தர் ஸ்டேஜுக்கு வந்தாரு. நானும் செய்ய வேண்டியது கரெக்டா செய்வேன். இப்ப என்னாலயும் முடியும். எனக்கும் முக்தி மோட்சம் கிடைக்கும். அது ரைட். எந்த தோல்வி வந்தாலுமே அந்த தோல்வியை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அந்த தோல்வி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு, லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு முன்னாடி போகணும். பிசினஸ்ல ஃபெயிலியூரா? ஓகே, அதுலயும் ஒரு பாடங்கள் கத்துக்கிட்டு அடுத்த பிசினஸ் போகணும். அங்க ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஃபெயிலியூரா? ஓகே, அதுல கத்துக்க வேண்டிய பாடங்கள் கத்துக்கிட்டு அடுத்து வாட் நெக்ஸ்ட், இந்த மிஸ்டேக் மறுபடியும் நான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து யாரன்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க, யாரன்னா வந்து உங்களை ஜட்ஜ் பண்றாங்க, சேலஞ்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களை ஒரு பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அது ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இன்னொரு ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம்பிள், நான் சந்தோஷமா இருந்தா அதுக்கு நான் தான் காரணம். நான் சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கும் நான் தான் காரணம். ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது சில பேர் வந்து மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளேமிங் அது ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. இன்னொரு ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொரு ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம்பிள், எனி பாயிண்ட் ஆஃப் டைம், எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க சந்தோஷமா இல்லைன்னா நீங்க உண்மைக்கு ரொம்ப தூரமா இருக்கீங்க. அது ரைட் பாயிண்ட். ஸோ இந்த ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறப்போ என்ன ஆகும்? ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க அழகா செதுக்கிட்டே முன்னாடி போயிட்டு இருப்பீங்க. ஒரு ப்ரோக்ரஸ் லைஃப்ல, அந்த லைஃப் ஜெர்னில ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும், ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்.
டூ யுவர் பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட். இது ரைட் பாயிண்ட். உன்னால முடிஞ்சது நீ செய். 100% உன்னால முடிஞ்சது செய். பலன் எதிர்பார்க்காது. அது ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரிசல்ட் எப்படின்னா வரட்டும். ஃபெயில் ஆகட்டும், பாஸ் ஆகட்டும், என்னன்னா ஆகட்டும், ரிசல்ட் பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் செய்ய வேண்டிய கடமை நான் கரெக்டா செய்வேன். என்னால முடிஞ்சது நான் கரெக்டா செய்வேன். ரிசல்ட் பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன். இது ரைட் பாயிண்ட். எனக்கு மெடிடேஷன் தெரியும், சார் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு மெடிடேஷன் தெரிஞ்ச பிறகு நீங்க டீச்சிங் பண்ணணும். ஏன்னா டீச்சிங் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. ஏன்னா நான் டீச்சிங்க்கு கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணாக்கா ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க. டிமோட்டிவேட் ஆயிடுறது. அதுக்கப்புறம் எப்படி நான் ஃபர்தரா நான் கிளாஸஸ் பண்றது? அது ராங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருத்தர் வந்தாலும் நான் கிளாஸ் டீச் பண்ணுவேன். ஒன்லி 1%. ஒருத்தர் வந்தா போறோம் என் கிளாஸ்க்கு. யாருமே வரலனாலும் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் போய் டீச்சரா நிக்கிறேன். அது நான் போய் நிக்கிறது என்னோட கடமை. வர்றது வராதது யூனிவர்ஸ் பார்த்துக்கும், நேச்சர் பார்த்துக்கும். ஒருத்தர் வந்தா கூட ஹாப்பியா டீச் பண்ணும். ஏன்னா அந்த ஒரு ஆன்மா எத்தனை ஜென்மமா வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த உண்மையை தேடி, இந்த உண்மையை கேட்கறதுக்கு. ஸோ எத்தனை பேருக்கு நீங்க டீச் பண்றீங்கன்றது இல்லை, உங்களுக்கு அந்த டீச்சிங் ஆட்டிடியூட் இருக்கா, அதுதான் இந்த. நான் கிளாஸ் டீச் பண்ணா நிறைய பேர் வர்றதில்லை, மேபி எனக்கு டீச்சிங் என்னோட ஸ்ட்ரென்த் இல்லை. அது ராங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நான் டீச் பண்றது எனக்காக. நான் டீச் பண்ண நான் பெர்ஃபெக்ட் ஆகும், என்னோட புரிதல் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகும். ஸோ எனக்காக நான் டீச் பண்ணேன். ரைட் பாயிண்ட் ஆஃப். ஒருத்தர் வந்தாலும் நான் டீச் பண்ணுவேன். ரைட் பாயிண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் ஃபேமிலி, முக்கால்வாசி வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். சேலஞ்சஸ் இல்லாத ஃபேமிலியே கிடையாது. அது இன்னும் ஸ்பிரிச்சுவலா இருந்தீங்கன்னா இன்னும் சேலஞ்சஸ் கூட உங்களுக்கு. மெடிடேஷனுக்குள்ள வராத வரைக்கும் ஒரு விதமான சேலஞ்சஸ் இருக்கும். மெடிடேஷனுக்குள்ள வந்த பிறகு சேலஞ்சஸ் டெஃபினட்டா அதிகமாகும். ஏன்னா உங்களோட ஜெர்னி ஃபாஸ்டா போகுது. ஸோ உங்களோட கத்துக்க வேண்டிய பாடங்கள் ஃபாஸ்டா கத்துப்பீங்க. ஸோ கத்துக்க வேண்டிய பாடங்கள் ஃபாஸ்டா கத்துக்கிறதுனா சேலஞ்சஸும் நிறைய வரும். ஸோ சேலஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு லெசன்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சேலஞ்சஸ் லைஃப்ல இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க அதிகமா லெசன்ஸ் கத்துக்கிட்டே வருவீங்க. ஸோ அம்மா அப்பா, பேரண்ட்ஸ், பசங்க, பார்ட்னர்ஸ், எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, பார்ட்னர் கிட்ட மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவே இருக்கும் சேலஞ்சஸ் எப்பவுமே. ஏன்னா கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஸோ ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நான் பிளேம் பண்ண மாட்டேன், என்னோட பார்ட்னரை நான் பிளேம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து சில லெசன்ஸை கத்துக்கிறதுக்கான ஒரு சோல் டிசைன்ல, ஒரு சோல் பிளான்ல இந்த லைஃப் டைம் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பிளேம் பண்ண மாட்டேன், யாரையும் நான் பிளேம் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோட சுச்சுவேஷனை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோட சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல, இருக்கிற சூழ்நிலை என்னால பெஸ்டா என்ன பண்ண முடியும், அது ரைட் பாயிண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள், எதையுமே ஆத்திரமா அவசர அவசரமா செய்யக்கூடாது. இந்த ஜென்மத்திலே என்லைட்மெண்ட் வேணும், இந்த ஜென்மத்திலே எல்லாமே முடிஞ்சிடும். என்ன அவ்வளவு ஆத்திரம் என்ன இருக்கு, அவ்வளவு அவசரம் என்ன இருக்கு? பொறுமையா கடைப்பிடி. டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து ஸ்லோவா ஸ்டெடியா ஒவ்வொரு படியா முன்னாடி வச்சுட்டு போகணும். இது ரைட் பாயிண்ட். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ரைட் பாயிண்ட். எதையும் சீரியஸா எடுத்துக்கூடாது. லைஃப் ஒரு டிராமா, டிராமாவா பாருங்க. நான் ஒரு போன வாட்டி சொன்னேன் இல்லையா, ஸோ வேற வேற டைமென்ஷன்ஸ்ல இருந்து வந்திருப்போம். இந்த ஜென்மத்துல ஒன்னா இருக்கிறீங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள. ஸோ நைஸ் டு மீட் யூ ஆன் த பிளானட் எர்த் அப்படின்னு சேர்ந்து ஒரு காஃபி குடிங்க. சண்டே பெருசு பண்ணக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ள சண்டை வருதுன்னாக்கா தட் இஸ் நேச்சுரல். சண்டை போட்டாதான் அங்க ஒரு பியூட்டி. சந்தோஷமா சண்டை போடுங்க, ஆனா உடனே அதை ரொம்ப டிராக் பண்ணாம கொஞ்ச நேரம் அந்த சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ ரைட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ரைட், ஓகே அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்ல போயிடும். ரிலேஷன்ஷிப்ல என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் பாசிட்டிவ் மைண்ட் செட். நீங்க கேட்கலாம், என்ன சார் இந்த ரிலேஷன்ஷிப்ல கொடுமை தாங்க முடியாம தான் நான் மெடிடேஷனுக்கே வந்தேன், அதுக்கு ஏதாச்சும் ஒரு விட கிடைக்கும்னு பார்த்தாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோன்றீங்க, கர்மான்றீங்க. இதுதான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ரிலேஷன்ஷிப் நீங்க நீங்க ஆளை மாத்தினாலும் அதே சேலஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ சேஞ்சிங் த பர்சன் இஸ் நாட் த சொல்யூஷன். ஆளை மாத்துறது சொல்யூஷன் கிடையாது. உங்களோட திங்கிங்கை மாத்தணும், அந்த மைண்டை ரெக்டிஃபை பண்ணணும்.
அந்த வியூ பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும். நீங்க பாக்குற வாழ்க்கையோட கண்ணோட்டம் அது மாறும். அது மாறிச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா என்ன? சேலஞ்ச் இருக்கு, பட் இருந்தாலும் அது பர்ஃபெக்ட். உங்களுக்கெல்லாம் அமைஞ்ச பார்ட்னர்ஸ் எவ்வளவு பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஸ் நீங்க ஹையர் வேர்ல்ட்ஸ் போனாதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும்ட்டு தவம் பண்ணி ஜென்ம ஜென்மமா வெயிட் பண்ணி கிடைச்ச வரம் உங்களுக்கு அதெல்லாம். சோ அந்த கண்ணோட்டத்தை நீங்க மாத்துனீங்கன்னா அது எல்லாமே ஒரு வரமா தெரியும். ஏன்னா 10 ஜென்மத்துல கத்துக்க வேண்டிய பாடங்கள் ஒரே ஜென்மத்துல உங்க பார்ட்னர் கத்துக் கொடுக்குறாங்கல்ல. எவ்வளவு பிளெஸிங் அது. இதுதான் ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில இந்த ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு நிஜமா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்பர் 1. ஏன்னா இந்த ரெக்டிஃபைங் த மைண்ட் என்ற ஆஸ்பெக்டுக்கு நான் வரேன். ஸோ உங்க மைண்ட் ரெக்டிஃபை ஆகணும்னா அந்த வியூ, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த லைஃபோட கண்ணோட்டம் கரெக்டா. 2வது உங்களோட டிசையர்ஸ், உங்களோட கோரிக்கைகள் கரெக்டான கோரிக்கைகள், சரியான கோரிக்கையா. ரைட் டிசையர்ஸ்னா என்ன? எக்ஸாம்பிள்ஸ். ரைட் டிசையர்ஸ்னா ஓகே, எனக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும், நிறைய பணம் வேணும், தப்பே கிடையாது. அந்த டிசைர்ல தப்பே கிடையாது. சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தா நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா எந்த ஆசையும் படக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. எல்லா ஆசையும் நீங்க படலாம். எந்த ஆசையும் தப்பான ஆசையே கிடையாது. ஆனா அதுக்கான நீங்க சரியான முயற்சி போடணும். அந்த டிசைர் எப்போ ரைட் டிசைரா இருக்கும்னாக்கா யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். நீங்க ஒரு வீடு வேணும் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த உழைப்பு, அந்த கஷ்டம், அந்த இது காசு சேர்க்கறது, இதெல்லாமே நீங்க பண்றதுக்கு ரெடியா இருந்து அதை கஷ்டப்பட்டு நீங்க அந்த அந்த வீடு சாதிச்சீங்க அப்படின்னாக்கா அது கரெக்ட். டிசைர் மட்டும் இருக்கு. டெய்லி காலங்காலத்தில் அஃபர்மேஷன், இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இது ஒரு ப்ராப்ளம். யூடியூப்ல ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு அது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடு வேணும், வீடு வேணும், வீடு வேணும் அப்படின்ட்டு அங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீநாம ஜெயம் எழுதிட்டு இருப்பீங்க. இப்ப அந்த ஸ்ரீநாம ஜெயம் புக் போயிட்டு இப்ப அஃபர்மேஷன்ஸ் புக் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கடவுளோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இப்ப குருஜியோட போட்டோஸ் எல்லாம் அடிச்சிருக்கு. அது எந்த விதமான மாற்றமும் கொடுக்காது. ஸோ அஃபர்மேஷன்ஸா நீங்க எழுதி 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 வச்சிருப்பாங்க, உங்களுக்கு வீடு கிடைக்காது, இல்ல கார் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ரிலேஷன்ஷிப் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க ஒரு எஃபர்ட் போட்டாதான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ரிலேஷன்ஷிப் கூட ஒரு பொருள் மாதிரி தான். நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், பிளானிங் பண்ணணும், சேவிங் பண்ணணும், இவ்வளவோ இருக்கு. அந்த எஃபர்ட் இருந்தாதான் அந்த பலன் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பும் அவ்வளவுதான், எஃபர்ட் இருந்தாதான் பலன் இருக்கும். ஆனா இதுல இந்த சினிமா பார்த்தோ இல்ல என்னவோ தெரியாது, இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல மட்டும் அது காதல்ன்றது தானா வரும், பார்த்தவனே வரும், அப்படியே இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும், புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கிறவங்க வேணும், இல்ல நீங்களே புரிஞ்சுக்க முடியல, மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ரிலேஷன்ஷிப்ல கூட எஃபர்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு நீங்க என்ன எஃபர்ட் பண்றீங்க, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்களோட பசங்களோட, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, இல்ல உங்களோட அப்பா அம்மாவோட, உங்களோட பார்ட்னரோட, எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதை நீங்க எஃபர்ட் போட்டாதான் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன தானா புரிஞ்சுக்கணும். அது உண்மையான காதல்னா அது தானா வரணும். அதெல்லாம் வராது. ஏன் வராது அப்படின்னா அங்க அது தவறான புரிதல். உண்மையான காதல் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற காதல் தான் உண்மையான காதல். உங்களை நீங்க எவ்வளவு அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க மத்தவங்களை நேசிக்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி. உங்களை நீங்க எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். உங்களை நீங்க எந்த அளவுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க மத்தவங்களை மன்னிக்க முடியும். சோ உண்மையான காதல்ன்றது உங்க மேல நீங்க வச்சிருக்கிறது தான் உண்மையான காதல். ஸோ ரைட் டிசைர்ஸ் அப்படின்னா, எக்ஸாம்பிள், என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்
அப்படின்ற ஒரு டிசைர் உங்களுக்கு இருந்தா தப்பே கிடையாது. பட் அதுக்கான என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க? சோ அந்த டிசைரோட சேர்ந்து அந்த எஃபர்ட்டும் இருந்தா அது ரைட் டிசைர். டிசைர் இருக்கு, கோரிக்கை. டிசைர்னா கோரிக்கை. கோரிக்கை இருக்கு, ஆனா அங்க முயற்சி இல்ல, எஃபர்ட் இல்ல. அப்ப அது ராங் டிசைர். இன்னொரு எக்ஸாம்பிள், நான் கஷ்டப்படாம லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், அது ராங் டிசைர். மத்தவங்க வேலை பண்ணுவாங்க, ஆனா மத்தவங்க வேலை பண்ற மாதிரி நான் என்னோட லைஃபை செட் பண்ணிட்டு மத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கை என் லைஃப்ல நான் என்ஜாய் பண்ணணும், அது ராங் டிசைர். நீங்க சம்பாதிக்கணும்னா, நீங்க சம்பாதிச்ச காசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அங்க உங்களோட சிரமம் இருக்கணும், உங்களோட எஃபர்ட் இருக்கணும். மத்தவங்களோட உழைப்புல நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது ராங் டிசைர். உங்க உழைப்புல நீங்க வாழணும், உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்க டிபெண்ட் பண்ணீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி வந்து தானா மல்டிப்ளை ஆகணும், பாசிவ் இன்கம் வரணும், ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபைனான்சியலா டூ மச்சா வந்து மணி ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட எஃபர்ட் இல்லாம, உங்களோட உழைப்பு இல்லாம, உங்களோட அறிவு இல்லாம, உங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம தானா மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தென் ஏதோ ஒரு இடத்துல நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவீங்க, அங்க அதர்மத்துல இருப்பீங்க. ஸோ அந்த பணம் உங்களுக்கு வந்தாலும் அந்த பணத்து மூலியமா உங்களால நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாது. ரைட் லைவ்லிஹுட் அப்படின்ட்டு அஷ்டாங்க மார்க்கத்துல இது இருக்கும், ரைட் லைவ்லிஹுட். இது வேணா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். கஷ்டப்படாம வந்த காசுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. நீங்க எப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களோ அந்த காசை வச்சுட்டு நீங்க லைஃப்ல எல்லா பிளஷர்ஸும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. தவறான வழியில கஷ்டப்படாம வந்த காசு மூலியமா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. அது வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ரைட்ஃபுல் ஏர்னிங்ஸ்ல நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போறதோ, இல்ல ஒரு ஹாலிடே போறதோ, இல்ல ஒரு நல்ல துணி வாங்கி அந்த துணியை ரசிக்கிறது. ஓகே, நீங்க ஒரு ஃப்ரூட் வாங்குறீங்க, அந்த ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்றப்ப கூட அது உங்களோட சொந்த உழைப்பா இருந்தா அந்த ஃப்ரூட்டோட டேஸ்டே வேற மாதிரி. அதே வந்து ஒரு தவறான வழியில நீங்க அந்த காசு சம்பாரிச்சு நீங்க அந்த பழம் வாங்கி சாப்பிட்டாக்கா அந்த பழத்துல ருசி இருக்காது. யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். திஸ் இஸ் ட்ரூத். சத்தியம் அப்போதைக்கு மாறாது. ஸோ இந்த மனசு மாறணும்ன்றதுக்கு வந்து ரைட் டிசைர்ஸ் இருக்கும். டிசைர்ல தப்பே கிடையாது, நீங்க எந்த மாதிரி டிசைர் வேணா வச்சுக்கலாம். ஆனா உங்களோட டிசைர் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட கோரிக்கைகள், உங்களோட டிசைர்ஸ்க்கு நீங்க அதுக்கான சரியான உழைப்பும் சேர்ந்து போடணும். நான் சங்கல்பம் தீபாவளி ஃபேஷன் ஆயிடுச்சு. ஓகே, சங்கல்பம் தியானம் பண்றது. ஓகே, ஏதோ ஒரு தாட் வச்சுப்பாங்க, ஓகே அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, நடக்குமா அப்படின்னாக்கா? இமயமலையில எத்தனையோ ருஷிங்க இருக்காங்க, சப்த ருஷிங்களா இருக்காங்க, அவங்களும் உட்காந்து சங்கல்ப தியானம் பண்ணி இந்த உலகத்தை அப்படியே 5D மாத்திடலாமே. ஸோ சங்கல்பம் வேற, தியானம் வேற. தியானம்ன்றது செல்ஃப் ரியலைசேஷனுக்காக, தியானம்ன்றது உங்களோட செல்ஃப் ரியலைசேஷனுக்காக. சங்கல்பம்ன்றது ஒரு லோக கல்யாணம், அதாவது பொதுவா எல்லாரும் நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுன்றது சங்கல்பம். மெடிடேஷன் உங்களுக்காக, சங்கல்பம்ன்றது சங்கல்பம்னாக்கா பியூர் தாட், பியூர் இன்டென்ட், அதுதான் சங்கல்பம். ஓகே, நிறைய பேர் பசங்க ஸ்கூல்ல மெடிடேஷன் தெரியாம டீனேஜர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நான் எப்படி ரீச் பண்ணணும், அவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும்? அந்த தாட் வந்து அந்த தாட்டுக்கான முயற்சி பண்றதுதான் அது ஒரு சங்கல்பம். சங்கல்பம்னாக்கா பியூர் தாட், பியூர் இன்டென்ஷன், அது சங்கல்பம். கல்பனா அப்படின்னாக்கா கிரியேஷன், அதாவது உங்களோட தாட்ல இருந்து வர கிரியேஷன் கல்பனா. சங்கல்பம்னா பியூர், உங்க தாட்னால 4 பேருக்கு நல்லது நடக்குது. ஸோ அங்க தாட்டும் இருக்கணும், அந்த தாட்டுக்கு அடுத்து ஆக்ஷனும் இருக்கணும். சும்மா தாட்டோட இருந்தாக்கா எந்த பிரயோஜனம் இல்லை, தாட்டோட சேர்ந்தும் ஆக்ஷனும் இருக்கணும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஓகே, யங்ஸ்டர்ஸ்க்கு மெடிடேஷன் கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல தாட். பட் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மெடிடேஷன் கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க வீட்லயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா வேஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணணும்ட்டு நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். உங்களால முடிஞ்சது பண்ணணும். பாம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, போயிட்டு நீங்க வாலண்டியரா ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்சிபல் கிட்ட பேசி இந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக், மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக், மெடிடேஷன்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் நான். ஓகே, எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நான் பசங்களுக்கு ரொம்ப தேவை.
ஸோ டீச்சர்ஸ்க்கு ரொம்ப தேவை, எனக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், ஸோ ஐம் வெல் ட்ரெயின்ட் அப்படின்ற உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வாய்ப்பை நீங்க உங்களை யாரும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, உங்க வாய்ப்பை நீங்க தான் தேடணும். ஸோ அந்த வாய்ப்பை தேடி நீங்க போய் அது அது பண்றப்போ அங்க தட் இஸ் அங்க உங்களோட சங்கல்பம் பெர்ஃபெக்டா இருக்குன்னு. சும்மா தாட் லெவல்ல இருந்துட்டு ஓகே நான் கூட்டு தியானம் பண்றேன், ஒரு சங்கல்பம் வச்சுக்கிறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னாக்கா வேஸ்ட். உங்களை நீங்களே ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பேர்ல ஏமாத்திக்கணும். ஓகே, ஸோ ரெண்டும் இருக்கணும், தியானமும் இருக்கணும், சங்கல்பமும் இருக்கணும். ரெண்டும் வேற வேற. தியானம்ன்றது உங்களுக்கான உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கான ஒரு டூல், அது தியானம், அது தனி. சங்கல்பன்றது சர்வீஸ். ரெண்டும் வேற வேற ட்ராக். இந்த ட்ரெயின்ல ரெண்டும் பேரலல் ட்ராக். அந்த ட்ராக் எப்பவுமே ஒண்ணு சேராது, பேரலா போகும். அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஜெர்னிக்கு அது ஒரு ட்ராக். அதாவது இந்த மெடிடேஷன், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம் அது ஒரு ட்ராக். அதுக்கப்புறம் சர்வீஸ் அது இன்னொரு ட்ராக், பேரலா. என்னோட ஹவு கேன் ஐ மேக் மை செல்ஃப் பியூட்டிஃபுல், என்ன நானே இன்னும் நான் எப்படி அழகுபடுத்திக்க முடியும், என்னோட குணங்களை நான் எப்படி அழகுபடுத்த முடியும், அது ஒரு ட்ராக். மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது இன்னொரு ட்ராக். செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு ட்ராக், காட் ரியலைசேஷன் அதாவது சர்வீஸ் ஒரு ட்ராக். அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் எப்போ வரும்னா அந்த சர்வீஸ் பண்ணதான் அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ். ஸோ ரெண்டும் பேரலா போயிட்டே இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. யாரோ வந்து எனக்கு ஹீல் பண்ணுவாங்க, யாரோ எனக்கு வந்து சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ராங் டிசைர்ஸ், ராங் பாயிண்ட் ஆஃப் வியூ, ராங் டிசைர்ஸ், ராங் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட் டிசைர் என்ன, என்னோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நான் தான் அதுக்கான முயற்சி பண்ணணும், வேற யாரும் பண்ண முடியாது. என்னோட தலைநோவு நான் தான், அந்த தலைநோவுல இருந்து நான் அந்த வெளியே வர்றதுக்கான முயற்சி நான் பண்ணணும், மற்றவங்க எனக்கு அது பண்ண முடியாது. நான் கிளாஸ்ல நல்ல மார்க் வாங்கணும்னா நான் நல்லா படிக்கணும், அப்பதான் நான் நல்ல மார்க் வாங்க முடியும். என்னோட பக்கத்துல இருக்கிற பையன் நல்லா படிச்சாக்கா நான் நல்ல மார்க் வாங்க முடியாது. அவன் நல்லா படிச்சா அவன் நல்ல மார்க் வாங்குவான், நான் நல்லா படிச்சா நான் நல்ல மார்க் வாங்குவேன். என் ரிலேஷன்ஷிப்ல நான் எஃபர்ட் போட்டா என் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். உங்க வீட்டுல எஃபர்ட் போட்டா பக்கத்து வீட்டுல ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தா அது எந்த விதத்துல நியாயம்? ஸோ ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது இந்த ரைட் இந்த மைண்ட் செட், இந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட், அதுதான் அந்த வேர்ட் ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபை பண்ணணும், சீர்திருத்தணும். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட், அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மைண்ட் ரெக்டிஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே போகணும்னா பர்ஃபெக்டா போகும். இங்கதான் அந்த குருவோட ரோல் இருக்கு. ஒரு லிவிங் குருவோட ரோலே வந்து அந்த அந்த மைண்ட் ரெக்டிஃபிகேஷனோட ரைட் பாத்துல கைட் பண்றது. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு இல்ல கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். இவங்க கரெக்டா வாரம் வாரம் கேட்கறாங்க, நல்ல கொஸ்டினாவே கேட்கறாங்க. ஸோ சின்சியர் ஸ்டூடெண்ட். மாஸ்டர், அதாவது டிவைன் நம்மளுக்கு வந்து அந்த 5 சென்சஸும் கொடுத்து மைண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், வி டூ குட் அண்ட் பேட் ரெண்டுத்தையும் நம்ம பண்ணி ஆக்ஷன்ஸ் பண்ணி கர்மாவும் சேர்த்துக்கிறோம். பட் டிவினிட்டியை உணர்றதுக்கு இது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு இன்வர்ட் டிராவல் பண்ணும்போது தான் நம்மளால டிவைனோட கனெக்ட் ஆக முடியுது. அப்ப ஏன் டிவைன் வந்து நம்மளோட எவல்யூஷனுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான பாத் வச்சிருக்காங்க? சிம்பிளா வந்து டிவினிட்டியை மட்டும் உணர்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணாம எதுக்கு இந்த வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்சஸ நம்ம உணரணும்னு அவங்க இந்த சென்சஸை கிரியேட் பண்ணிருக்காங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, நீங்க இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து யூஆர் ஆல்ரெடி ஹைலி என்லைட்டன். சோல் லெவல்ல நீங்க வந்து இந்த காசல் வேர்ல்ட்ஸ்ல யூஆர் ஆல்ரெடி என்லைட்டன். ஆனா நீங்க எந்த அளவுக்கு என்லைட்டன் உங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த டியூவாலிட்டி. ஸோ ஒன்னஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு உங்களோட ஓன் பியூட்டியே தெரியாது. ஒன்னஸ்ல இருக்கிறப்போ உங்களோட ஓன் பியூட்டியே தெரியாது. இங்க டியூவாலிட்டியில வந்தாக்கா அதோட பியூட்டியை நீங்க ரசிப்பீங்க, அந்த பியூட்டியை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு சொல்லிட்டு போனோம்னா, நீங்க வந்து ஒரு கடுமையான வெயில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கா காட்டி அந்த செடியோட நகலை உங்களால ரசிக்க முடியாது. கரெக்டா?
உங்களுக்கு வெயில்னா என்னன்னு தெரியாது. அப்போ செடியோட அருமை எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல எப்பவுமே அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறீங்க. எப்பவுமே ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறீங்க. சோ அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல நீங்க பலாயிரம் வருஷமா இருக்கிறீங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அங்க என்ன லைஃப் போரிங்கா இருக்கு, என்ன லைஃப் போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த சோல் வந்து அப்படியே அந்த போரிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அங்கிருந்து ஓகே நீ டியூவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வா. அங்கிருந்து அந்த சோல் வந்து இந்த டியூவாலிட்டி ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அந்த உலகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு ஒன்னஸோட அருமை புரியும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த டியூவாலிட்டி இல்லாம டைரக்டா அந்த காட் ரியலைசேஷன் ஸ்டேஜ்லயே இருக்கிறதுக்கு நிறைய வேர்ல்ட்ஸ் இருக்கு, ஹையர் வேர்ல்ட்ஸ்ல நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஆனா அங்க ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். 100ல 10 பேர் தான் உலகத்துக்கு வருவாங்க. இன்னொரு 90% பேர் வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருப்பாங்க. அவங்களோட எவல்யூஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து அந்த டியூவாலிட்டியில இல்லாம அவங்களுக்கு அந்த மைண்டு டியூவாலிட்டி, இந்த சென்சஸ், கான்ஃபிளிக்ட், ரிலேஷன்ஷிப்ஸ், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. எல்லாம் லைட்டா இருக்கிறாங்க, எல்லாம் லைட் பீயிங்ஸ். எப்பவுமே லவ் லவ் லவ், ஒன்னஸ் ஒன்னஸ் ஒன்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அங்க அவங்களோட ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு. அதாவது அங்க இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இதுல டைம் கிடையாது, டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது. பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். அதே எர்த்துக்கு வந்தாக்கா, இந்த உலகத்துக்கு வந்தாக்கா, இந்த டியூவாலிட்டினால, இந்த சேலஞ்சஸ்னால, இந்த புல் அண்ட் புஷ், ஏன்னா மைண்ட் ஒரு பக்கம் புல் பண்ணும், ஓகே, சோல் ஒரு பக்கம் புஷ் பண்ணும். ஒரு பக்கம் சோல், ஒரு பக்கம் மைண்ட். ஒரு பக்கம் பாடி டிசைர்ஸ், பிசிக்கல் டிசைர்ஸ், இன்னொரு பக்கம் சோல் டிசைர்ஸ். ஓகே, லாட் ஆஃப் டியூவாலிட்டி, மேல் ஃபீமேல், டே நைட், ஓகே, குட் பேட், எல்லாமே டியூவாலிட்டி. இந்த டியூவாலிட்டியில இந்த லாட் ஆஃப் இது வரும், ஃப்ரிக்ஷன் வரும், கன்ஃபியூஷன் வரும். இதுல வந்து ஃபாஸ்ட் growth. ஃப்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல தான் ஸ்பார்க் வரும். கரெக்டா? ஃப்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல தான் ஸ்பார்க் வரும். அந்த ஃபயர்ன்றது ஃப்ரிக்ஷன் இருக்கிறப்ப தான் அந்த ஃபயர். அந்த மாதிரி அந்த டியூவாலிட்டி இருக்கிறப்ப தான் அந்த சோலோட எவல்யூஷன் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ரொம்ப பிரேவ் சோல்ஸ், நான் சொன்னல ஒரே ஒரு 10% தான் வருவாங்க. ஸோ ரொம்ப பிரேவ் சோல்ஸ், நல்ல சாகத்து, இந்த நல்ல தைரியசாலியான ஒரு ஆன்மாக்கள் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு ஜன்ம எடுக்கிறதுக்கு வருவாங்க. மற்ற 90%லாம் என்னால முடியாதுப்பா, இது ரொம்ப டூ மச், கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு, உலகத்துல ஏகப்பட்ட அநியாயம் இருக்கு, நம்மளால முடியாது அப்படின்ட்டு 90% அங்கேயே இருப்பாங்க. பட் அவங்களோட எவல்யூஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஒரு 10% வந்து கொஞ்சம் தைரியமா வந்து வருவாங்க. இவங்க வந்து இந்த உலகத்துக்கு வர இந்த 10% வந்து அந்த 90%க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இவங்களோட growth ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், எவல்யூஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இது தட் இஸ் த ரீசன். இந்த உலகத்தோட பியூட்டி அதுதான். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட்ல நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அட்மிஷன் வேணும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வேணும்னாக்கா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும். எல்லாருனாலையும் ஹார்வர்டுக்கு ஆக்ஸ்போர்டுக்கும் போக முடியாது. ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் அங்கே போக முடியும். அங்கே போனால் என்னன்னா அது டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. பல காலேஜஸ் இருக்கு, பட் அது டாப் மோஸ்ட். அதே மாதிரி நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு கத்துக்கிறதுக்கு. உலகம் மாதிரியே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. பட் எர்த் இஸ் the best place to learn the fastest and the most efficient, because of all the dualities. So it's a blessing to come to the earth. இந்த உலகத்துக்கு வர்றதே ஒரு பெரிய blessing. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அரிது அரிது மாணவனா பிறப்பது அரிது. It's a blessing. So அந்த blessing rejoice பண்றதுக்கு தான் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் டூல் மூலியமா we realize how blessed we are. மெடிடேஷனுக்கு முன்னாடி புரியாது நமக்கு,
கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ மெடிடேஷன் மூலியமா எப்போ நம்மளுக்கு ஸ்லோவா அந்த புரிதல் வருதோ தென் வி ஃபீல் பிளெஸ்ட், வி ஃபீல் கிராட்டிடியூட். அங்க அந்த பிளெஸிங் ஃபீல் பண்றப்போ அங்க வந்து அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் வரும். ஸோ எப்போ அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் இருக்கும், அந்த வி ஃபீல் பிளெஸ்ட், வி ஃபீல் கிராட்டிடியூட், தென் தட் கிவ்ஸ் அ ஃபீல் குட் ஃபேக்டர். நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு எவ்வளவு அருள் இருக்கு, எனக்கு எவ்வளவு கடவுளோட அருள் இருக்கு. கடவுள் இந்த பிகர் டிவைன். So the divine is with me. கடவுள் என்னோடயே தான் இருக்காங்க. The divine is always with me. I am part of the divine. So how blessed I am. So இது புரியிறப்போ you feel blessed. ஏன்னா 100 பேர்ல 10 பேருக்கு தான் இங்க வர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அந்த 10ல நான் ஒருத்தனா இருக்கிறேன்றதே பெரிய விஷயம் தானே. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். நன்றி மாஸ்டர். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.